இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியா யூரோப் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப நாளாக நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம நரேந்திர மோடிஜி வர்றதுக்கு முன்னாடி இருந்து காங்கிரஸ் பீரியட்லேருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ தான் வந்து ஒரு 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 சமநிலைக்கு வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போர்கள், வர்த்தக போர்கள், ஆயுத போர்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கும் வந்து ஒரு சில கான்டினென்ட்ஸோட சில கண்ட்ரிஸோட நம்மளும் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஆகட்டும், நார்த் கொரியா ஆகட்டும், சைனா ஆகட்டும், இவங்கெல்லாம் இருக்கிற அவங்களோட மசில் பவர் நிறையா காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு தகுந்த மாதிரி சில இடத்துல வந்து நம்ம பிஸ்னஸ் ட்ரேட் நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற உள்ளூரோட ஜிடிபியும் உள்ளூரோட எம்ப்ளாய்மெண்ட்டையும் உள்ளூர் மேனுஃபேக்சரையும் நம்ம காப்பாற்ற முடியும். அதாவது இந்தியாவில் சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டவசமாக சொல்லலாம், இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு டேக் ஆஃப்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி யூரோப்பியன்னா ஒரு 2 கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது, 23 கண்ட்ரி அடங்கியிருக்கு. ஸோ 23 கண்ட்ரியோடய நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேட். நம்மளோட பொருள் வந்து அவங்களுக்கும் சீப்பாக இருக்கும், அவங்க பொருள் நமக்கும் சீப்பாக இருக்கும். ஏன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து வேவர் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி 10% டியூட்டி இருக்கிற பொருள் வந்து அதில் நாளடைவில் பார்த்திங்கன்னா 0 கூட வரலாம். எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா 8, 6, 4, 0 கூட ஆகலாம். அதே மாதிரி நம்ம இங்கேருந்து அனுப்புகிற பொருள் கூட அவங்களுக்கு வந்து விலைவாசி கம்மியாகும். இன்றைக்கி இருக்கிற விலை ஏற்றத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கம் வந்து 1%னா கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஆயிடுச்சு உதாரணத்துக்கு. ஸோ ஒரு 6%, 7% அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும்போது ஒரு 1500 வந்து கம்மியாகும் ஒரு கிராம். நான் வந்து ருப்பி டேர்மில் சொல்கிறேன். இப்போ டாலர் டேர்மில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $200 வந்து அவங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். அது மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் இன்றைக்கி. அதே மாதிரி லோக்கல் ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $2 பில்லியன் வந்து அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சராசரியாக பார்த்தா 2 லட்சம் கோடிக்கு வந்து அவங்களுக்கு ஜுவல்லரி ரெக்யர்மெண்ட் இருந்தால் இந்தியாவோட பங்களிப்பு வந்து வெறும் 10% இருக்குது. நமக்கு டைரெக்டான காம்படேட்டர் பார்த்திங்கன்னா தாய்லாண்டு, டர்க்கி, சைனா, இட்டாலி, இந்த 4 கண்ட்ரி நமக்கு டைரக்ட் காம்படேட்டர். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட்டோட ரேட் வந்து கம்மியாக இருக்குது. அவங்க நாட்டிலேருந்து யூரோப்பியனுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு வந்து விலை கம்மியாகும். அதே பொருள் நம்ம நாட்டிலேருந்து அனுப்பிச்சா அவங்களுக்கு வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கனால வந்து நம்மளால் சில பொருள் தான் நம்மளால் வந்து வர்த்தகம் பண்ண முடியுது. இந்த வர்த்தகம் இந்த டீல் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50%, அதாவது வந்து கிட்டத்தட்ட 75,000 கோடிக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது யூரோப்பியன் மார்க்கெட்டில். ஸோ இதனால் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு மேஜர் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது தங்கத்திலே ஆகட்டும், வைரம் ஆகட்டும், வைடூரியம் ஆகட்டும், வெள்ளி ஆகட்டும், மேஜர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா மெயின் வந்து கோயம்புத்தூர் தான் வந்து மெயின். நம்ம நிறைய பேர் தெரியாது, கோயம்புத்தூர் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இன் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை, அப்புறம் கொல்கட்டா, சூரத்து, ராஜ்கோட்டு, இந்த மாதிரி கேரளாவில் கூட 2-3 இடத்துல வந்து பெரிய ப்ரொடக்ஷன் இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வர்த்தகம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த விலைவாசினால் வந்துங்க உள்ளூர் விற்பனை கம்மியானால் கூட நம்ம உலகம் அளத்திலே நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது இதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம சேஃப்கார்ட் பண்ணிடலாம். வரக்கூடிய அதாவது இமீடியட்டாக ஆகும்னு சொல்ல முடியாது. அப்படியே இந்த ரோல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே ஒரு பெட்டர் சான்சஸ் கிடைக்கும். இதில் என்னென்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், யார் வந்து சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால வந்து சீக்கிரம் வந்து அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ண முடியும். இந்தியாவோட கெப்பாசிட்டி வந்து நல்ல கெப்பாசிட்டி. இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அக்ராஸ் கண்ட்ரி இருக்காங்க. பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இதில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி 1.5 கோடி பேர் வந்து 1.1% ஆஃப் நம்ம தொகை வந்து இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இம்மீடியட்டாக நமக்கு வந்து 2 மடங்கு டிமாண்ட் வந்தால் கூட நம்மளால் சப்ளை பண்ண முடியும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இட்டாலி வந்துங்க டிசைன்ஸில் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக இருந்தால் கூட நம்ம கிராஃப்ட்மேன்ஷிப்பில் வந்து இந்தியா தான் நம்பர் 1ங்க. அவங்களால வந்து சிந்திக்க முடியும், மெஷினரிஸ் வச்சு யோசிக்க முடியும். செயல்படுத்துகிறதோ இந்த ஹேண்ட் ஒர்க், அதாவது கையில் பண்ணுற வேலை வந்து இந்தியா விட்டால் எங்கேயுமே கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், உலகம் வந்து இத்தனை வெஸ்டர்னைஸ்டாக இருந்தது. எல்லாமே பாரம்பரியத்தை மீறி வெஸ்டர்னைஸ்டாக இருந்தது. பட் இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தில் தயாரிக்கிற அத்தனை பொருளுமே வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம நிறைய ஐட்டம் கான்டெம்பரேட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ நல்ல டிமாண்ட் இருக்குது. நம்ம டைமண்ட் ஜுவல்லரி ஆகட்டும், கோல்டு ஜுவல்லரி ஆகட்டும், சில்வர் ஜுவல்லரி ஆகட்டும், கண்டிப்பாக வந்து உலக மார்க்கெட்டை நம்மளால் காம்படேட் பண்ண முடியுங்க. இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு மெஷினரிஸும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸை பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இட்டாலி, ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது
ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் வந்து 5 கோடி ரூபாய் வருது, அதாவது பழைய கஸ்டம்ஸ் டியூட்டினால ஒரு 5 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே பொருள் நமக்கு 2.5 கோடி கிடச்சதுன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறனால நம்ம வந்து சில மிஷின்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கிறது. ஸோ வந்து நாங்கள் வந்து எல்லா மிஷின்ஸும் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது, ஸ்கில் லேபர்ஸ் இருக்கிறாங்க, முதல் இருக்குது, அரசாங்கத்தோட உதவி இருக்குது, நிறைய பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது, சப்சிடிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நல்லாவே பண்ணலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் ஒன்று டவுட்டே கிடையாது. நாளைக்கே வந்தால் கூட பண்ணலாம். நாளைக்கு உலகம் என்ன, இன்றைக்கி இந்தியாவில் டக்குன்னு டிமாண்ட் ஆகிடுச்சுன்னா, இப்போ இன்னைக்கு கோல்ட் ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குது, எல்லாருமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க, ஒரு ஃப்ரீடம் கரன்சியாக பார்க்குறாங்க, ஒரு ஃபியூச்சர் கரன்சியாக பார்க்குறாங்க. இன்றைக்கி எத்தனை டிமாண்ட் ஆனாலும் அது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு நல்லா கெப்பாசிட்டி இருக்குங்க. அமெரிக்கா நெருக்கடி வந்து இன்றைக்கி தான் வந்திருக்குங்க, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. பட் வந்து இந்த மாதிரி நெருக்கடி வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே வந்து நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரிலாம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது, ஏதோ ஒரு கண்ட்ரியோட ஒரு மசில் பவர்னால் வந்து நம்ம எக்கானமி வந்து படுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூரோப்பியன் மார்க்கெட்லேருந்து நம்ம தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கிறார். நீங்கள் நிறையா சேனல்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம். இது வந்து இன்றைக்கி நேற்று நடந்த விஷயம் கிடையாது. 20 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். கடந்த 12 வருஷமாக கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறாரு பிரதம மந்திரி. அதுக்கு வந்து நம்ம ஜெம் அண்ட் ஜுவல்லரி கவுன்சில், நம்ம அக்ராஸ் த கண்ட்ரியில் இருக்கிற அத்தனை ஜுவல்லரி அசோசியேஷனும் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து பெரிய விஷயம் இது. ஏன்னா இது வந்து எவ்வளோ தூரம் வாய்ப்பு கிடைக்கும்னு நமக்கு சொல்லவே முடியாது. இன்றைக்கி அப்படியே சரிஞ்சிட்டு இருக்கு பிஸ்னஸ் எல்லாமே. இந்த கோல்டு ப்ரைஸ், சில்வர் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கனால வந்து எல்லாருமே முதலீடு வந்து தங்கமாகவும் வெள்ளி கட்டிகளாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நம்ம எக்கானமிக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்காது, இங்கே இருக்கிற உள்ளூர் தயாரிப்பாளருக்கு பெரிய வேலைவாய்ப்பு கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து உலக மார்க்கெட்டில் நம்ம விளையாடலாம். நம்ம இந்தியன்ஸ் வந்து ஒரு உலக மார்க்கெட் டிமாண்டோட 50% நம்ம சப்ளை பண்ணுற கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம முழுமையாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற மொத்த எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம சேவ்கார்ட் பண்ணிக்கலாங்க. அந்தளவுக்கு தொழிலாளர்களே காப்பாற்ற முடியுங்கிறீங்க சார்? டெஃபினட்டாக காப்பாற்ற முடியும். நம்ம தொழிலாளர் வந்து ரொம்ப ஸ்கில் லேபர்ஸு. இன்றைக்கி அவங்கனால இன்றைக்கி வந்து எத்தனை மாடர்னைஸ்டாக ஜுவல்லரி பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். எனி ரீட்டைல் ஷோரூம் இன் இந்தியா நீங்கள் எங்கே போனாலும் பார்க்கலாம். எவ்ரிடே இட்ஸ் அ நியூ இன்னோவேஷன் டே, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்துங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்துங்க தங்கம் மேலே மோகம் எப்படி வருது அப்படின்னா, அந்த தங்கத்தோட விலையோ தங்க கட்டி மேலே இருக்கிற மோகம் கிடையாது. டெய்லி இந்த புதுசாக இன்னோவேஷன் பண்ண அந்த மோகங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து நம்மளோட கிராஃப்ட்மேன்ஷிப்பை வந்து அன்டவுட்ஃபுல் வி ஆர் த நம்பர் ஒன்னுங்க. வைரம் எப்படி இருக்குது சார்? வைர மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து சரிஞ்சிட்ருக்கு ஆக்சுவலி இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உலக மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த உலக மார்க்கெட் இந்த குளோபல் டிசைன் சொல்லுவாங்க, அதாவது வெரி குட் சர்டிஃபிகேஷன்ஸு, வெரி குட் குவாலிட்டி, வெரி குட் பிராண்டிங்கு, எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். வெரி சூன் நம்ம வந்து நல்லா வந்து நம்ம கால் பதிச்சிருவோம். யூரோப்பியன் மார்க்கெட்டில் பெரிய இடம் நம்ம பதிச்சிருவோம் கண்டிப்பாக. சரி சார், இன்றைக்கி வந்து கோல்டு வந்து HOID கொண்டு வந்துட்டாங்க. அதாவதுங்க கண்டிப்பாக வந்து அந்த குறியன்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் யூனிக் கோட் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹால்மார்க்கிங் ஒரு முத்திரை இருக்கும், ஹால்மார்க்கிங் முத்திரை மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு யூனிக் ஐடி கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்துங்க ரொம்ப சர்டிஃபிகேஷன் ஆகட்டும், குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இந்தியா வந்து ஆல்ரெடி 2 ஸ்டெப்ஸ் அஹெட்டில் இருக்கும். நம்ம இன்னி வந்து இந்த யூரோப்பியன் மார்க்கெட்டோட நம்ம கொலாபரேஷன் பண்ணும்போது இன்னி அந்த எட்ஜஸ்லாம் இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம். இப்போ யூரோப்பியன் மார்க்கெட்னா சர்டிஃபிகேஷனில் ரொம்ப குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் ஆகட்டும், எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஆரிஜின் என்ன, இது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. கண்டிப்பாக நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். நம்ம வந்து அது நமக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்காதுங்க. தமிழ்நாட்டில் வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ரொம்பவே பெனிஃபிட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையும் நல்ல பெனிஃபிட்டுங்க. நம்மளால் வந்து மாடர்ன் ஜுவல்லரின்னு கண்டிப்பாக நல்லா தயாரிக்க முடியும். இப்போ மெயின் என்னென்னா இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்ப கம்மிங்க. அக்ராஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 100ல் ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. இப்போ இன்றைக்கி வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த பாலிசி மட்டும் போட்டிருக்காங்க, அதோடு இல்லாமல் எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அவங்கள இங்கே கூப்பிடணும், நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போகணும், அங்கே என்ன டிமாண்டுன்னு நம்ம பார்க்கணும். அதேமாதிரி அவங்களுக்கு வந்து இங்கே என்ன சப்ளை இருக்குங்கிற அவங்களும் வரணும். ஸோ வந்து சட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து இப்போ யூரோ பார்லிமெண்ட்டில் இன்னும் வந்து அது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் ஆகலை. அது ஆயிரும், ஒரு வெரி சூன் ஆயிரும். அது யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் அது ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம படம் எடுத்துட வேண்டியது தான். ஸோ மொத்தமாக யூரோப்பியனில் வந்து 23 கண்ட்ரி இருக்குது. 23 கண்ட்ரிக்கே நம்ம நல்லா சப்ளை பண்ண முடியும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்ட் இருக்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா UK, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, சுவிட்சர்லாந்து, இது மாதிரிலாம் நம்ம கம்பெனி நிறையா இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி அங்கே பெரிய பிராண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், கார்டியரு, பால்கிரி, வேன் கிளிஃப், இந்த மாதிரிலாம் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது.
அந்த பிராண்டுக்கு ஈக்குவலாக நம்மளாலேயும் ஒரு பிராண்ட் உருவாக்கவும் முடியும், அவங்களை காம்படேட் பண்ணவும் முடியும். இந்த நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, மாடர்ன் வேர்ல்டு இது. நம்மக்கிட்ட கிராஃப்ட்மேன்ஷிப் வச்சுட்டு நம்ம அந்த உலகத்தையே ஆளலாம். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஜுவல்லரி வந்து நல்லா அப்டேட் ஆகிருக்கும் நம்ம.